ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டில் உள்ள பெண்களுக்கு என்ன தான் நம்ம ஆர்கனைஸாக எந்த வேலை பார்த்தாலும் இன்னமும் நம்மளால் கரெக்டாக ஒரு ரொட்டேஷ்னலாக ஒரு வேலையை பார்க்க முடியலையா, அந்த டென்ஷனை போக்கணும் அப்படின்னா சில டிப்ஸுகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த டிப்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம் வாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து நைட்டு பசங்களை தூங்க வைக்கிறதுலேருந்து பெண்களுக்கு படாத பாடு பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் பாருங்கள், ஒரு நாளைக்கு நம்ம சொல்கிற டிப்ஸு நம்ம அதாவது ரொட்டேஷனலாக அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தா மற்ற டைம் பார்த்தா அப்புறம் அப்படி இப்படின்னு போட்டுறாங்க. ஆனால் நம்ம ரொட்டேஷனலாக ஒரு பழக்கத்தை பசங்களுக்கோ நம்மளுக்கோ கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஒரு பேப்பரில் நம்ம கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, காலையில் நம்ம எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு பேப்பரில் எழுதி கண்ணு முன்னாடி நம்ம வீட்டில் ஒட்டி வச்சிடணுங்க. அப்படி ஒட்டி வச்சுட்டோம் பார்த்தீங்க அப்படின்னா, அதை நம்ம தினமும் பார்க்கும்போது நம்மளுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற டயத்துலேருந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத ஆர்கனைஸ் பண்ணிடலாம். என்ன தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணாலும் அதுக்கு நம்மளுக்குன்னு தனி ஒரு பராமரிப்பு வேணும்ல. எப்போ பாரு வேலைன்னு வேலையை மட்டுமே நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் பாருங்கள், நம்மளுக்கு ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம பக்கத்து வீட்டிலலாம் பேசுவோம். அப்போ பேச போகும்போதே நம்ம வீட்டில் இருக்கிற காயெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்து கட் பண்ணி பேசிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு லஞ்சுக்கு காய் கட் பண்ணது, இந்த வெங்காயம் உரிக்கிறது, பூண்டு உரிக்கிறது, இந்த மாதிரி வேலையை நம்ம பார்த்துக்கலாம். அப்போ பாருங்கள், பேசின மாதிரியும் ஆயிடுச்சு, நம்மளுக்கு காய் கட்டின மாதிரியும் ஆயிடுச்சு. வீடு சுத்தம் பண்ணணும், வீடு பெருக்கிறோம், துணி துவைக்கிறோம் அப்படின்னா பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணிவிட்டு நம்ம ஹெட்ஃபோனை காதில் மாட்டிக்கிட்டே நம்ம பாருங்கள் வீடு துடைக்கிறது, நம்ம துணி துவைக்கிற வேலையெல்லாம் செஞ்சோம்னா நம்ம வேலை செஞ்ச மாதிரியும் இருக்கும், நம்ம ஃப்ரெண்டோட நம்ம சந்தோஷமாக பேசின மாதிரியும் இருக்கும். அது போகிறதுக்கு நம்ம வீட்டில் மந்த்லி சேவிங் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் தான். அதுவுமே நம்ம எப்படி மந்த்லி சேவிங் பண்ணணும் அப்படின்றதையுமே அதுவுமே ஒரு பிளான் போட்டு அதையும் நம்ம வச்சுக்கிறணும். அதெல்லாம் நம்ம ரொட்டேஷனல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது போகிறதுக்கு பாருங்கள், நம்ம ஈவினிங்கில் நம்ம குழந்தைங்களாம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதையும் பண்ணி கொடுத்துட்டு கம்பல்சரி பாருங்கள், ஒரு நாளைக்கு 1 ஹவராவது குழந்தைகளிடம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது உட்காந்து பேசணும், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு இதெல்லாம் கண்டிப்பாக கேளுங்க. நம்ம இந்த காலத்தில் எல்லோரும் வேலைன்னு வேலை ஓடிட்டு குழந்தைகளை நம்ம மறந்துடும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது இல்லைன்னா ஒரு 1/2 ஹவராவது குழந்தைகளிடம் உட்காந்து தினமும் பேசுங்க. அது போகிறதுக்கு நம்ம எவ்வளோ தான் செஞ்சாலும் நமக்குன்னு ஒரு உடற்பயிற்சி, ஒரு ஆரோக்கியம், அழகு இதெல்லாம் வேணும் இல்லைங்க. அதனால் தினமும் ஒரு ஈவினிங்லேயும் மார்னிங்லேயும் ஒரு 6 மணி நேரம் ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங் போகலாம். இல்லைன்னா வீட்டில் இருந்துட்டு நீங்கள் உடற்பயிற்சியும் செய்யுங்க. தினமும் நம்ம வேலையில் தண்ணி குடிக்க மறந்துடாதீங்க. இப்போ நம்ம பாருங்கள், ஒரு பெரிய 1 லிட்டர் இல்லைன்னா 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலாக தண்ணியை ஊற்றி வச்சு நம்ம கிச்சன்லேயே வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வாட்டர் பாட்டில் நம்ம கண்ணு முன்னாடி பட்டுகிட்டே இருக்கும். அப்போ நம்ம தண்ணி குடிக்கணும், இந்த பாட்டில் என்ன இவ்வளோ தண்ணி இருக்குது, இவ்வளோ தான் குடிச்சிருக்கிறோம் அப்படின்றத நம்ம 2 லிட்டர் பாட்டிலே 3 லிட்டர் பாட்டிலே ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் நம்மளுக்கு தேவையான தண்ணீர் கிடச்சிரும். இது போல் நம்மளுக்கு சாப்பிட டைம் இல்லாத நேரத்தில் நம்மளோட சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே கிச்சனில் இருந்துச்சுன்னு பாருங்கள், நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே நமக்கு தேவையானதையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதனால் பொதுவாக பெண்கள் கிச்சனில் நமக்கு தேவையான பொருளை கிச்சன்லேயே வச்சுக்கிட்டேங்க அப்படின்னா நம்ம வேலையும் பார்த்துக்கலாம், நமக்கு தேவையானது சாப்பிடவும் செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றது மட்டும் பெரிய விஷயமா, நம்மளையும் அழகுபடுத்தணும்ல. அதனால் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது தலையில் எண்ணெய் தேய்ச்சி டெய்லியும் தலையலசி குளிங்க. டெய்லியும் இல்லை, வாரத்துக்கு 1 வீக்கு. அதுபோல் முகத்தையும் வாரத்துக்கு ஒரு வாட்டி நல்லா ஃபேஸ் மாஸ்க் இது மாதிரி போட்டு நம்மளையும் நம்மளே அழகு பண்ணிக்கிறணும். நம்ம பொதுவாக நம்ம நேச்சுரல் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது ரொம்பவும் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் என்னென்னமோ வருது, எதுக்குங்க அது இதுன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத விட நம்ம நேச்சுரலாக வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம சமைச்சு ருசியாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இது போல் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ரொட்டேட்டாக நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறது மூலம் நாமளும் சந்தோஷமாக இருக்கலாம், ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.